ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 985 ஆரம்பிக்கிறது. அதிசய அந்தாதி. ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு தினுசான அழகு ரொம்பி கிடக்கிறது. 4வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வார்த்தைகளை பின்னியிருக்கிற அழகு ஈடு இணை இல்லாமல் இருக்கிறது. சாதாரணமாக அந்தாதி என்ற ஒரு கவிதை வகையை கொண்டாடி சொல்கிறோம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி என்றெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கிறார். திருவாய்மொழி எனப்படும் நம்மாழ்வாரின் பிரபந்தங்களில் பாசுரங்கள் முழுக்க முழுக்க அந்தாதி கிரமத்தில் தான் இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 3 ஆழ்வார்களும் சேர்ந்து பகவத் தரிசனம் பெற்றவுடன் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக அந்தாதி தான் பாடியிருக்கிறார்கள். தற்காலத்தில் அபிராமி அந்தாதி பிரசித்தமாகி கொண்டு வருகிறது. அந்த ஆதி என்ற இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து அந்தாதி என்கிறது. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் ஆரம்பம். ஆரம்பமும் முடிவும் இல்லாத பரமாத்மாவை ஆத்யந்த ரஹிதன் என்று சொல்வது வழக்கம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியே என்று மாணிக்க வாசகர் திருவம்பாவையை ஆரம்பிக்கிறார். அந்தாதி என்ற ஒரு கவிதை வகைக்கு ஏன் பெயர் வந்தது என்றால், இதில் ஒரு செய்யுளின் அந்தமான முடிகிற வார்த்தையே அடுத்த செய்யுளின் ஆதி ஆரம்ப வார்த்தையாக இருக்கும். உதாரணமாக, பெருமாளை பாட வந்த பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் தட்சிணாமூர்த்தி சுரூபத்தை ஸ்தோத்திரம் செய்யும் போது, ஆலமர நீழல் அறம் நால்வருக்கு அன்று உரைத்த ஆலம் அமர் கண்டத்து அரண் என்ற ஒரு செய்யுளில் அரண் என்பதை அந்தமான வார்த்தையாக முடிக்கிறார். இதற்கு அடுத்த செய்யுளில் ஹரிஹர அபேதத்தை சொல்கிற போது அரண் என்ற இதே வார்த்தையை ஆதி வார்த்தையாக வைத்து ஆரம்பிக்கிறார். அரண் நாரணன் நாமம் ஆண்மிடை புல் ஊர்தி என்றிப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். இப்படி அந்தாதியாக ஒரு ஸ்தோத்திரத்தில் செய்யுள்களை மாலை மாறி கோர்த்து கொண்டே போவதில் ஒரு பெரிய சௌகரியம். நாம் மேலே மேலே ஒவ்வொரு செய்யுளையும் நினைவு வைத்துக் கொண்டு மனப்பாடம் பண்ண சுலபமாகிறது. இந்த செய்யுள் அரண் என்று முடிகிறதா? சரி, அப்படியானால் அடுத்த சொல் அரண் என்றுதான் ஆரம்பிக்கும் என்று நினைவு வைத்துக் கொள்ள முடிகிறது. ஒரு செய்யுளின் அல்லது ஸ்லோகத்தின் முடிவை அடுத்த ஆரம்பமாக வைத்து அந்தாதி பாடுவதற்கு நிரம்ப பாண்டித்யம் இருக்க வேண்டும். நம் ஆச்சாரியாலோ இதைவிட பல மடங்கு கஷ்டமான ஒரு சாதனையை ஷட்பதியின் 4வது ஸ்லோகத்தில் அனாயாசமாக பண்ணியிருக்கிறார். ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் அந்த ஆதி தொடர்பு இருப்பதை விட எத்தனையோ மடங்கு கடினமானதாக ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஒரு வாரத்திற்கும் அடுத்த வாரத்திற்கும் அந்த ஆதி தொடர்பு இருக்கிற விதத்தில் இங்கே பதங்களை கோத்து கொண்டு போயிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். உத்ருத நக நகபித நுஜ தனுஜ குலாமித்ர மித்ர சசி சிருஷ்டே திருஷ்டே பவதி. இதுவரை பதத்துக்கு பதம் அந்தாதி கிரமத்தில் வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் உத்து திருத நக, இதில் முடிகிற நகவையே அடுத்த பதத்துக்கு ஆரம்பமாக வைத்து நக பித நுஜ, இதன் அந்தியமான தனுஜவை ஆரம்பமாக வைத்து இதற்கு அடுத்த பதமான தனுஜ குலாமித்ர, இந்த ரீதியில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஸ்லோகம் போகிறது. ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர் முடிவில் வரும் வார்த்தை அடுத்த ஃப்ரேஸின் ஆரம்பமாகிறது. ஒரு ஃப்ரேஸ் முடித்துவிடும் வார்த்தையை பிடித்துக்கொண்டு அடுத்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்கிறது. இதை முக்த பத கிறிஸ்தம் என்பார்கள். முக்த என்றால் விட்ட, கிறிஸ்த என்றால் பிடித்துக்கொண்ட. முதல் வரி முடித்துவிட்ட திருஷ்டேவை பிடித்துக்கொண்டு 2வது வரியை திருஷ்டே பவதி என்று ஆரம்பித்து அப்புறம் இந்த பவதி என்ற அக்ஷரங்களையே பல தினசில் திருப்பி திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரஹா என்று முடிக்கிறார். முழு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொன்னால் ஒரு தைலதாரை பிசிறில்லாமல் முறிவுபடாமல் விழுகிற மாதிரி வார்த்தைக்கு பின் வார்த்தையாக தானாக சேர்ந்து கொண்டே போகும். உத்ருத நக நகபி தனுஜ தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரக. ஸ்லோகத்தின் உச்சாரண அழகு கெட்டுப்போக கூடாதென்று இங்கே சந்தி பிரிக்காமல் சொன்னேன். பிரித்து சொன்னால் நகபித் அனுஜ என்பது நகபித் அனுஜ என்றாகும். பவதி ரஸ்காரக என்பது பவ திரஸ்காரக என்று 2 வார்த்தைகளாக பிரியும். வார்த்தைகளை அழகாக கோர்த்து விட்டால் போதுமா? இந்த நாளில் கூட ரொம்பவும் அடுக்கு சொல் அலங்காரம் வந்துவிட்டது என்கிறார்கள். சொல்லடுக்கு அழகாக
இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதன் அர்த்தமும் அழகாக ஆழமானதாக இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் சொல்லழகோடு பொருள் அழகும் சேர்ந்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.